ரங்கையா, உன் மகன் உனக்கு பிடிச்ச சாப்பாடை எடுத்துக்கிட்டு வந்திருக்க. வந்து எச்சி பண்ணிட்டு போ. நாய் கூட தொடல தாத்தா. அப்பாவோட ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்கல போல. எப்படிரா கிடைக்கும்? கடன் தொழில தற்கொலை பண்ணிக்கிட்டவனுக்கு எப்படிரா சாந்தி கிடைக்கும்? இதெல்லாம் நம்ம ஊர்ல சர்வசாதாரணம். வா போலாம். அவங்க சாவு கொஞ்ச நாள்ல கொஞ்ச நாள்ல 18 கிராமத்து நடுவுல லோடகளா என்கிற ஊரு. அந்த 18 கிராமத்துக்கும் ரொம்ப முக்கியமானது லோடகளா வம்சத்து ஆளுங்க ரொம்ப வருஷமா ஊர் நாட்டாமையா இருக்கிறதுனால அந்த ஊரை அந்த பேராலேயே கூப்பிடுவாங்க. லோடகளா வம்சத்து ஆளுங்க பணத்தாசையில சுத்தி இருந்த ஏழை விவசாயிங்களுக்கு அதிக வட்டிக்கு பணம் கொடுத்து திரும்பி கொடுக்காம போனா வயலு வீடு வாசல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் சாவுக்கு காரணமானாங்க. அந்த லோடுகள வம்சத்தாளுங்க, லோடுகள வம்சத்தோட சொந்தக்காரங்க, அந்த வம்சத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரும் சுத்தி இருந்த கிராமத்துல இருந்தாங்க. இவங்க எல்லாருமே தினமும் 3 தலை பாம்பு பொட்டை வச்சுப்பாங்க. எவ்வளவு அவசரமானாலும் ஊரெல்லாம் தாண்ட மாட்டாங்க. கையில கருப்பு தாயத்து இல்லாம வெளியே போக மாட்டாங்க. இருட்டானா யாரும் வெளியே வர மாட்டாங்க. கதவை மூடி வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. லோடுகள வம்சத்தினால தற்கொலை பண்ணிக்கிட்ட ஆத்மாங்க அவங்க மேல பகையால பிரேதாத்மாவா மாறி அவங்கள கொன்னிடலான்னு லோடுகள வம்சத்து ஆளுங்க வீட்டு சுத்தி திரியுது. ஆனா நாகயந்திரம் இருக்கிறதுனால அது அவங்க வீட்டுக்குள்ள போக முடியாது. யார் நீ? என்ன வேணும்? இந்த ராத்திரில வந்திருக்க? தயவு செய்து காப்பாத்துங்க. எனது பக்கத்து ஊரு எங்க அப்பாவை பாம்பு கடிச்சிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஊருக்கு அந்த பக்கம் வைத்தியர் இருப்பாங்க. ஓ. வைத்தியரு பணம் கொடுக்கலன்னா மருந்து தரமாட்டேன்னு சொன்னாரு. என் மாட்டை வச்சுக்கிட்டு ஒரு 50 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாய் மாடுக்கு 50 ரூபாய்னா லாபம் தான் அப்படின்னு கதவு திறந்து வெளியே வந்து பணத்தை அவ கையில கொடுத்ததும் பயங்கரமான பேயா மாறிடுச்சு. பணத்து ஆசை உங்க வம்சத்தாளுங்களுக்கு எதுக்குடா பணம்? நான் அவ்வளோ ஆசை. சாவு. அப்படின்னு அவனை துண்டு துண்டா நறுக்கி மரத்துக்கு தொங்க போட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் கிராமத்துல எல்லாரும் பணத்தை சுத்தி நின்னாங்க. மறுபடியும் இந்த மாசம் ஒருத்தன் பலியாயிட்டான். மாஷி சொன்ன மாதிரி கட்டுப்பாட தாண்டக்கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. அவங்க வம்சத்தை யாருதான் காப்பாத்த போறாங்களோ. சுரேந்திரா லோடுகள வம்சத்துக்கு பெரியவரு. 18 பட்டிக்கும் நாட்டாம கூட. இப்படி அப்பப்போ ரொம்ப பேர் சாவறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப மகிமை உள்ள சாமியாரு சாது ரங்கார் ஊர்ல பூஜை பண்ணி கொஞ்சம் விதங்க விதிச்சாங்க. சுரேந்திரா, காலகாலமா உங்க வம்சத்தால செத்த எல்லாருமே ஊர் எல்லையில இருக்கிற அந்த மரத்துல உங்க வம்சம் நாசமா போறதுக்கு சாப்ப நார்தத்தை கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரேதாத்மா சில ஆயிரங்கள் இருக்கு. அவங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறது 3 தான். நாகச்சக்கரம், நாகமச்சம், நாகதாயத்து. உங்க ஆட்கள் யாருமே எல்லையை தாண்டக்கூடாது. அப்போத்துல இருந்து மகர்ஷி சொன்னதை கேட்டு பிரேதங்களிலிருந்து தப்பிச்சு வாழ்றாங்க. ஆனாலும் அப்பப்போ யாராவது சாவறாங்க.
ஆனா சுரேந்திராக்கு இருந்த 3 பசங்கள்ல கடைசி பையன் பூமா ரொம்ப நல்லவன், ஏழைங்க கஷ்டம் தெரிஞ்சவன். ஆனா அப்பாவை எதிர்க்க முடியாம மௌனமா வீட்லயே இருக்கான். பூமாக்கு ரொம்ப பிடிச்ச சித்தி வீட்ல நாக எந்திரம் கீழே விழுந்துருச்சு. சித்தியோட சேர்த்து வீட்ல இருந்த எல்லாரையும் பிரேதங்க கொன்னிடுச்சு. இது தெரிஞ்சு பூமா வருத்தப்பட்டான். சின்ன வயசுல இருந்து அம்மா இல்லாத அவனை அம்மா மாதிரி வளர்த்த சித்திய பிரேதங்க கொன்னதும் வைராகியத்துல அவனும் செத்து போகணும்னு யாருக்கும் சொல்லாம ஒருத்தனை ஊரில் தாண்டி போயிட்டான். பாவி வம்சத்துல பிறந்த பாவி மனுஷா, எங்க போற? என் கையில தான் உன்னோட சாவு அப்படின்னு பூமாவை கொல்ல போகும்போது அங்க சாதுராம் மகர்ஷி வந்து அவரோட கமண்டலத்தை வீசினதும் பிரேதம் பறந்து போயிடுச்சு. பூமா கழுத்துக்கு ருத்ராட்சியை கட்டி, இது ரொம்ப மகிமையுள்ள விஷாரணி ருத்ராட்ச. எந்த உயிரினத்துல இருந்தும் 1 நிமிஷத்துல விஷத்தை எடுத்துட்டு உயிரை காப்பாத்தும். ஆனா ஒரு வாட்டி மட்டும்தான் வேலை பண்ணும். 30 நாட்களுக்கு இந்த சக்தி இந்த பிரேதாத்மா கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தும். அதுக்குள்ள நீ ஊருக்குள்ள நீ வந்தாகணும். எதுக்கு மகர்ஷி என்ன மாதிரி பாவப்பட்டவனை நீங்க காப்பாத்துறீங்க? பிறக்கும்போது யாருமே பாவப்பட்டவங்க இல்ல. உன்னோட முன்னோர்கள் பண்ண பாவத்துக்கு உனக்கும் உன்னோட வம்சத்துக்கும் பிரேதாத்மாவோட சாபம் வந்திருக்கு. அந்த சாபம் போகணும்னா நான் என்ன பண்ணணும்? யார் அந்த சாபத்தை நீக்குவாங்க? எப்போ, யாரு, எதுக்கு? இந்த கேள்விக்கு பதில் சொல்ற மகான் மட்டும்தான் உன்னோட வம்சத்துக்கு பிடிச்ச அந்த சாபத்தை நீக்க முடியும். எப்போ, யாரு, எதுக்கு? ஆமா, எந்த வேலையை எப்போ ஆரம்பிக்கணும், யாரு கூட ஆரம்பிக்கணும், எதுக்கு ஆரம்பிக்கணும், இதுக்கு பதில் சொல்ற அந்த ஆளு மட்டும்தான் உன்னோட வம்சத்துக்கு பிடிச்ச அந்த சாபத்தை எப்படி போக வைக்கிறதுன்னு சொல்லுவான். போ, தேடு, 30 நாட்குள்ள திரும்பி வா அப்படின்னு சொல்லி மகர்ஷி போயிட்டாரு. அங்க அப்பா செத்து 1 வருஷம் ஆனதும் திரும்பி காவடியில செத்த அப்பாவுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு ஒருத்தனை மயானத்துக்கு வந்து சமாதிக்கு மேல எல்லாத்தையும் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த வாட்டி கூட சாப்பாட காக்கா தொடல. கவலையில அழுற நாகுவுக்கு அப்பா ஆத்மா தெரிஞ்சது. ஆன்மா சாந்தி அடையணும்னா நம்ம வயல பறிச்ச சுரேந்திரா அப்புறம் அவ மக சாகணும்டா நாகு. அவ மக பூமா எல்லைய தாண்டி தனியா சுத்திக்கிட்டே இருக்கான். அவனை கொல்லான்னா அவன் கழுத்துல ருத்ராட்ச இருக்கு. அது இருக்கும்போது நம்மள மாதிரி பேய், பிசாசு, பிரேதாத்மா தொட முடியாது. அவனை கொன்னு என்னோட ஆன்மாவுக்கு சாந்தி கொடு. அப்போ சாப்பிடுற நீ வைக்கிற அந்த படையல அப்படின்னு சொல்லி மாயமாயிடுச்சு. நாகு அப்பா ஆத்மா சாந்திக்காக பூமாவை கொல்ல போனா. பகலெல்லாம் தெரிஞ்சு தனக்கு குருவா தோண்டினவங்க கிட்ட, தாந்திரிக கிட்ட, மாந்திரிக கிட்ட, சித்தர்கள் கிட்ட 3 கேள்வியை கேட்டுக்கிட்டே போறா. ஆனா சரியான பதில் கிடைக்கவே இல்லை. இருட்டுனதும் பகையில பிரேதங்க அவனை சுத்திக்கிட்டே இருக்கு. சக்தியுள்ள ருத்ராட்ச அவன் கழுத்துல இருக்கிறதுனால ஒன்னும் பண்ண முடியாம இருக்கு. ஒரு நாள் ஒரு சாது எதிர் வந்து அவரை 3 கேள்வி கேட்டா. என்னப்பா, நீ பெரிய வேலைய பண்ண வந்திருக்க. நீ கேக்குற கேள்விக்கு பின்னாடி ரகசியம் இருக்கு. உன்னை இந்த மாதிரி கேள்வி கேட்க சொன்ன அந்த குருதான் உன்னோட பிரச்சனை தீர்த்து வைப்பாங்க. இங்கிருந்து 30 மைல் நேரா போ, அவங்க ஆசிரமம் கிடைக்கும். அந்த சாது சொன்ன வழியிலே போறான். அப்ப அவனுக்கு ஞாபகம் வந்தது, இன்னொரு 4 நாள்ல சாதுராம் மகர்ஷி சொன்ன 30 நாள் முடியுதுன்னு. அப்படி போகும்போது காட்டு நடுவுல ஒரு ஆசிரமம் தெரிஞ்சது. உள்ள போய் பார்த்தா யாரும் இருக்கல. கதவு தட்ட போனானா ராத்திரி ஆயிடுச்சு.
குருவங்க தூங்கிருப்பாங்க. காலையில சந்திக்கலாம் அப்படின்னு தூங்கிட்டா. ஐயா, பயணம் பண்ணி சோர்ந்துட்டேன். இங்க உங்க கூட நான் ஓய்வெடுக்கலாமா? கண்டிப்பா, நானும் கூட உங்கள மாதிரி தான் இந்த ஆசிரமத்துல குருவை சந்திக்க நான் வந்திருக்கேன். உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. உங்க ஊர் லோடகலவா? இல்ல இல்ல, எங்க ஊரு இங்கிருந்து கொஞ்சம் தூரம் தான், கோனசீமா. ஓ அப்படியா? எங்கேயோ பார்த்த முகம் மாதிரி இருந்துச்சு. நாகு தூங்குற மாதிரி நடிக்கிறா. நல்லா இருட்டுனதும் எழுந்துச்சு சுத்தி பார்த்து அங்கிருந்த ஒரு கல்லை எடுத்து படுத்திருந்த பூமாவை கொல்ல போகும்போது புதையிலிருந்து ஒரு பாம்பு வந்து நாகு காலை கடிச்சிடுச்சு. கல்லை கீழே போட்டு வழியில அவன் அழுகுறான். ஐயோ ஐயோ, பாம்பு பாம்பு பாம்புன்னு வலி. அந்த சத்தத்துக்கு தூங்கி எந்திரிச்ச பூமாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ சாதுராம் மகர்ஷி சொன்னது நினைவு வந்தது. இது சாதாரண ருத்ராட்சை இல்ல, இதனால விஷத்தை நீ நீக்கலாம். நேரத்தை கெடுத்தாம கழுத்துல இருந்த ருத்ராட்சை எடுத்து பாம்பு குத்தின இடத்துல வச்சதும் ருத்ராட்சை கருப்பா மாறி விஷத்தை எல்லாம் இழுத்துக்கிட்டு ஒடிஞ்சு போச்சு. ருத்ராட்சம் ஒடிஞ்சு போனதும் பிரேதங்க தெரிஞ்சது. ஆனா சக்திசாலியான ஆசிரமத்துக்குள்ள வராம வெளியே தெரியுது. பாம்பு விஷம் உடம்புல இருந்து போனதும் கண்ணு திறந்தா நாகு. அவ யாரு, எதுக்கு வந்தான்னு அழுதுகிட்டே சொன்னா. உன்னை கொல்ல வந்த என்ன உன் உயிர் போகும்னு தெரிஞ்சு கூட நீ காப்பாத்திருக்க. நீ ரொம்ப நல்லவன். உன்னை பார்த்ததும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ எங்க அப்பாவால செத்து போன பிரைத்து ரங்கையாவோட மகனு. எங்க அப்பா மன்னிக்க முடியாத துரோகத்தை பண்ணிருக்காங்க. இதையெல்லாம் ஆகாயத்துல பாக்குற குமாரையா ஆத்மா பார்த்து தீபமா மாறி போயிடுச்சு. அங்க கேக்குற சத்தத்தினால வீட்டுக்கு வெளியே வந்தாரு நிஜானந்த சுவாமி. வந்து வராததும் அவர் கமண்டலத்தை காத்துல வீசி மந்திரம் சொன்னதோ ஒரு ஆத்மா எரிஞ்சு போய் ஸ்ரீதேவி, லோகநாசனா, பூதா, பிரேதா, பிசாச்சா, பாதாள கதிகரம், விநாசனம் கரம், பஸ்மகரம். நிஜானந்த சுவாமிக்கு நடந்ததெல்லாம் சொல்லி அவனோட 3 கேள்வியை கேட்டா. சாதுரா மகர்ஷி, இந்த கேள்விக்கு பதில சொல்றவங்க எங்க வம்சத்தோட சாபத்தை நிக்கிறதுக்கு மந்திரத்தை சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. எந்த வேலையை எப்போ ஆரம்பிக்கணும்? நல்ல வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல முகூர்த்தம், நல்ல நாள், வாரம், வருஷம்னு பார்க்கவே கூடாது. அன்னைக்கே நீ அதை பண்ணியாகணும். நாகுவை நீ காப்பாத்துறதுக்கு முகூர்த்தம் வாரத்தை நீ பார்க்கல. யார் கூட இருக்கணும்? எல்லாரோடையும். ஏழை, பணக்காரன், பெரியவன், சின்னவன், ஊரு, மதம் எல்லாத்தையும் நீ விட்டு எல்லார் கூட நீ ஒன்னா இருக்கணும். உங்க வம்சத்துக்கு இது தெரியாம ஊர் வேற நாங்க வேறன்னு மனிதாபிமானத்தை விட்டு பணத்தாசையில நிறைய பேரை கொன்னு சாபம் பெற்றிருக்காங்க. எந்த வேலையும் எதுக்கு பண்ணணும்? எதுக்குன்னா நீ ஒரு மனிதன். அதுக்குதான் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு நீ அவங்கள காப்பாத்தின. இந்த கேள்வியால சாதுராம் உனக்கு ஒரு கல்வியை கொடுத்திருக்காங்க. அதுக்குதான் என்கிட்டயே அனுப்பி வச்சிருக்காங்க. உன்னோட கால் தடம் இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே விழும்போது பிரேதாத்மா கையால நீ சாவ. எனக்கு சாவுனா பயம் இல்ல, ஆனா எங்க வம்சத்துக்காரங்க நல்லபடியா வாழணும்னு எனக்கு ஆசை. எங்க வம்சத்துக்கு சாபம் போகணும். நீ வாழணும்னு உனக்கு சம்பந்தம் இல்லாத 100 உயிர் வேண்டிக்கிட்டா போதும். அப்படி பண்ணா அந்த கடவுள் கூட அந்த உயிரை எடுத்துக்கிட்டு போக முடியாது. அவங்க வாழணும்னு தினமும் 100 உயிர் வேண்ட மாதிரி பண்ணு. அதான் உங்க வம்சத்துக்கு சாபத்தை நீக்கி கொடுக்கும். உங்க வீட்டுல இருந்து பிண்டத்தை உங்க வம்சத்திலிருந்து செத்த அவங்க சமாதி மேல வச்சு காக்கா, நாய் யாரே வந்து தொட்டாலும் கூட உன் வம்சத்து சாபம் நீங்கின மாதிரி. பூமாவை நாகு தன தோளு மேல உட்கார வச்சு நடந்துகிட்டே மலை ஏறி ரொம்ப கஷ்டமா லோடுகளை ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டான். வீட்டுக்கு போய் சுவாமிஜி சொன்னத அவங்க வம்சத்து ஆளுங்களுக்கு சொல்லி ஊர்ல நல்ல வேலைங்க ஆரம்பிச்சாங்க. கிணற வெட்டினாங்க. 18 ஊர் இருக்கும்போது 13 கிணற தோண்டிருக்காங்க. மீதி ஊருக்காரங்க என்ன பாவம் செஞ்சாங்க? நல்லா கேட்ட நீ. எங்க ஊர்ல ஒரு கடைசியில கிணற தோண்டிருக்காங்க. அவ்வளோ தூரம் தினமும் தண்ணிக்காக போக முடியாம செத்து போறனா. கோவில் சத்திரங்களை கட்டினாங்க.
அட து, என்னதான் கோயில் கட்டாலும் எங்க பாவம் நீங்காது. ஏழைங்களுக்கு தினமும் அன்னதானம் பண்ணாங்க. இவங்க வீட்டுல நல்ல ருசி ருசியா சாப்பிடுறாங்க. நமக்கு மட்டும் சாப்பாடு குழம்பு மட்டும்தான். கொஞ்சம் இனிப்பு வச்சா இவங்க சொத்து மொத்தமா கரைஞ்சிருமா என்ன? எவ்வளவு நல்ல காரியம் பண்ணாலும் மயானத்துல காக்கா சாப்பாடு தொடல. ஊர்ல கொஞ்சம் பேரு தான் இவங்கள பத்தி நல்லதா பேசுறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பூமா व्यसனமா உட்கார்ந்து இருக்கும்போது நாகு வந்தா. மனிதாபிமானம் இப்போ இல்லவே இல்ல. நல்லது பண்ணாலும் கெட்டதை பார்ப்பாங்க, கெட்டது பண்ணா வாழ்க்கை முழுவதும் ஞாபகத்துல வச்சுப்பாங்க. நன்றி இல்லா உலகம். அது கேட்டதும் அவனுக்கு ஏதோ ஆலோசனை வந்தது. எழுந்து அவங்க ஆளுங்களுக்கு போய் விஷயத்த சொன்னான். அப்பத்துல இருந்து லோடுகள வம்சத்துல எல்லா வீட்லயும் மாடி மேல தினமும் சோளம் கம்பு அரிசிய போட ஆரம்பிச்சாங்க. அதை சாப்பிட தினமும் 1000 பறவைங்க வரும். ஒரு நாள் தவறாம தானியம் போட்டதும் அந்த பறவைங்க இவங்க வீட்டுக்கிட்டேயே கூடு கட்டி தினமும் தானியம் போடுற நேரத்துக்கு எதிர்பார்த்துட்டே இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவங்க வச்ச சாப்பாட மயானத்துல நாய் காக்கா சாப்பிட்டுது. பறவைங்க புறாங்க 100 கணக்கா வந்து இவங்க போடுற தானியத்துக்காக எதிர்பார்க்கும். அப்படின்னா இஜானந்த சாமியார் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு உயிர் நீ வாழணும்னு அது நினைக்கணும்னு சொன்னாங்க. பறவையும் ஒரு உயிர் தான். ஆமா, அவங்களுக்கு சாப்பாடு போடுறவங்க தினம் வரணும்னு வேண்டிப்பாங்க. உயிரோட இருந்து தினமும் சாப்பாடு போடணும்னு வேண்டிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போடுற சொத்து ஆரோக்கியத்தை கொடும்னு நன்றியா அது வேண்டிக்கும். அந்த வாயிலா போச்சு. அவங்களால நம்ம வம்சத்தோட சாபம் போயிடுச்சு. ஊர் எல்லையில மரத்துல இருக்கிற பிரேதங்க ஆத்ம சாந்தி கிடைச்சு காத்துல கலந்துடுச்சு. நல்ல வேலை செய்யறது கூட நல்லதுதான்ங்கிற மாதிரி லோடுகள வம்சத்து ஆளுங்க நல்லவங்க ஆயிட்டாங்க. கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சு எல்லாரோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றாங்க.